சேனக்கிழங்குல எவ்வளவோ வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி வறுவல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இது கூடயே மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வேகிற கேப்பில் இது ஜஸ்ட் ஒரு 80% மட்டுமே வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, குருமிளகு, கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சிக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு லிட்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த சேனக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.